அனைவருக்கும் வணக்கம். மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதத்தின் இறுதியில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பிப்ரவரி 12ஆம் தேதி முடிவதும் வரைக்குமே இந்த தை மாதம் முடிவதற்குள் அதிரடியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு அதிரடியான அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல இனிமையான தருணங்கள் அமைய போகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி நல்ல சந்தர்ப்பமும் தடை தாமதம் இல்லாமல் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை குவிக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த ஜனவரி மாதத்தின் பிற்பகுதியிலும் பிப்ரவரி மாதத்தின் முற்பகுதியிலும் சாதகமாக உண்டு. அதிலும் குறிப்பாக தை மாதத்தில் அமோகமான மாற்றங்களை கிரகநிலைகள் வலுவாக அள்ளி கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் எளிதில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான் வானியல் அரசன் நவகிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் வக்ரகதியில் வலம் வருவதை விட வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் இல்லாமல் தங்களுடைய வாழ்வில் முழு சுபகிரகமான குரு, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பது அனைத்திலும் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே எதிர்பாராத காரிய தடைகள், சிரமங்கள் அனைத்தும் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரும். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது புதிய சுப நிகழ்வுகள் எளிதில் உங்களை தேடி வருங்க. நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய இனிமையான நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார ரீதியான உயர்வை உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை உறுதியாக அமைத்து கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தவறவிடாமல் இந்த தை மாதத்தை மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் 7.5 சனியாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த மாதம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் தைரியஸ்தானம் வலுப்பெறுவதால் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடித்து அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சனி வக்ரகதியில் செவ்வாயினுடைய பெயர்ச்சி நடைபெறும் போது விரயஸ்தானம் ஆகிய 12இல் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனி நேர் எதிராக இருந்தாலும் கூட ஆட்சி பலம் பெற்று விரய சனியாக இறுதி காலகட்டத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் சுப விரயங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்குவதற்கு முன்னதாகவே பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக பெறக்கூடிய வகையில் சில சிறப்பான மாற்றமும் அதிரடியான வளர்ச்சியும் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தடை தாமதம் இல்லாமல் அதில் எழக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் களைந்து முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு சனி உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் சனியுடன் முற்பகுதியில் சுக்கிரன் இணைந்து வலம் வருகிறார், பிற்பகுதியில் அவர் உச்சம் பெறுகிறார் ஜென்மத்தில். எனவே சனியின் அமைப்பால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் அலைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் நிறைவாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகள், பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இந்த தருணத்தில் கடினமாக உழைத்தாலே அதற்கேற்ற பலன் நிறைவாக கிடைக்கிறதா என்றால் நிச்சயமாக சந்தேகம்தாங்க. ஆனால் அதிர்ஷ்டத்தை நம்பி மிகப்பெரிய அளவில் முதலீடு, பங்குச்சந்தை மற்றும் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு செய்தால் உறுதியாக ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே விழிப்புணர்வுடன் திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் அதீதமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில்
தேவை என்பதை திட்டவட்டமாக சனி மற்றும் ஜென்மராசியில் வீற்றிருக்கக்கூடிய ராகு போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சில சிரமங்களை தவிர்த்து விடுகிறாருங்க. ஏனென்றால் மிக விரைவில் யோகஸ்தானமாகிய 6இல் அமரப்போகிறார். எனவே இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலும் கூட சனி, ராகு, கேது இந்த 3 கிரகநிலைகளில் மாற்றம் இல்லாததால் தொடர்ந்து பழைய சூழ்நிலையில் நிலவி வந்த சூழ்நிலைகளை இருக்கும். எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால், அலட்சியமில்லாமல் செயல்பட்டால் அவற்றை மாற்றம் காண்பதற்கான விரைவான வளர்ச்சியையும் பணமழை கொட்டப்போவது என்று சொல்லக்கூடிய வகையில் சில பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்த்து வந்த செவ்வாய் அங்கிருந்து வக்ரகதியில் சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சுகஸ்தானத்தில் மிக வலுவாக வக்ரகதியில் தான் சஞ்சரிக்க போகிறார். எனவே செவ்வாயினுடைய இந்த மாறுதல் மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளம் இடுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளிக் கொடுக்கும். ஏனென்றால் சுகஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வருவதால் தைரியஸ்தானத்தை அபரிவிதமாக முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார். எனவே பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சூரியன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வரப்போகிறாருங்க. மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் மீனராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான கிரகமாக சூரியன் இருக்கிறார். சூரியனின் அமைப்பால் அலைச்சல் குறையும், ஆரோக்கிய தொல்லை குறையும், வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. அதே போன்று மாதுர்காரகனான சந்திரன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு அதிரடியான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சிறப்பாக வலம் வரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பு காரணமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைவதற்கான யோகம் உண்டு. ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறார். சுக்கிரனினுடைய உச்சம் என்பது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. விரயத்தில் இருப்பதை விட ஜென்மத்தில் அவர் உச்சம் பெறுவதால் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. வித்யாகாரகரான புதன் 11, 12 மற்றும் 10 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் பெரும்பாலும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வருவதால் நினைத்தபடியே தனலாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மேலும் இந்த தருணத்தில் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வருவதால் உறுதியாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தடை தாமதம் இல்லாமல் அனைத்திலும் அசுர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும்.